நமக்கு எவ்வளோதான் உடம்பு முடியலனாலும் ஒரு கேக் ஆர்டர் அப்படின்னா டக்குன்னு நம்ம எழுந்து உடனே வந்து ஆக்டிவாக செய்ய ஆரம்பிச்சுருவோம். பட் வீட்டுக்கு ஒரு கேக் செய்யணும்னாலே நமக்கு எப்பயுமே கொஞ்சம் ஒரு மாரி சோம்பேறியா இருக்கும். போன இயரும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஊர்ல இருந்தேன் அப்பா பர்த்டே அப்போ. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பா அப்பாவுக்கு செய்யணுன்ட்டு, இந்த வாட்டியும் ஊர்ல தான் இருந்தோம். வேக வேகமா கிளம்பி ஊருக்கு வந்தோம். வந்து ரீச் ஆயிட்டோம். பட் செய்யலான்னு பார்த்தா சரியான மழை அன்னைக்கு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நாங்க உள்ள வரும்போதே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ வந்து எங்க மாமியார் என்ன சொன்னாங்க, "சரி பரவாயில்ல விடுப்பா வேண்டாம்" அப்படின்னு தான் அம்மா சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இல்ல கண்டிப்பா இந்த பர்த்டேக்கு அப்பாவுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், நாத்தனார் வீட்ல வந்து இன்வெர்ட்டர் இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டு செஞ்சிருந்தோம். சரி நான் இங்கேயே செஞ்சிருந்தா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்க போனா 3 குட்டீஸ் இருக்காங்க. அவங்க 3 பேரையும் சமாளிச்சு அந்த கேக்க செய்யறதுக்குள்ளயே ஒரு பாடாயிட்டேன் நாங்க. புடிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மூலையிலேருந்து வந்து அந்த கேக்க அட்டாக் பண்றது அவங்க டார்கெட்டாவே இருந்தது. வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அவங்க எந்த அளவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு. இந்த கேக் வந்து நான் அவ்வளோ நெறைய திங்ஸ் எடுத்துட்டு போல. ஏதோ கை கிடைச்சதா கரண்ட் வேற இல்ல. இருட்டுல என்னென்னோ எடுத்துட்டு போனேன். என்னோட அந்த டால் ஸ்கிராப்பர் நான் வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு ஐசிங் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா அந்த ஷேப்பும் ஒழுங்கா வரல. சரி இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் எப்படியோ நாங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம். கரண்ட் இல்லாதனால ஃப்ரிட்ஜுக்கு வந்து சப்ளை இல்ல. அதனால அந்த அளவுக்கு வந்து அது சில்னஸ் கூட ஆகல. பட் இருந்த சில்னஸ் வரைக்கும் நான் வச்சு ஐசிங்லேருந்து க்ரம் கோட் எல்லாம் பண்ணி முடிச்சு டிசைன் பண்ணிட்டோம். ஸோ டைமும் ஆயிடுச்சுன்றதுனால கேக் கட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டா இருந்தது. போன வீடியோவுக்கு நெறைய வியூஸ் இல்ல. பட் இருந்தாலும் நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, என்கிட்ட செப்பரேட்டாவும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாரி வந்து மோட்டிவேஷ்னலா பேசியிருந்தீங்க. ஸ்டால் ஆரம்பிச்சதுக்கும் சரி, அப்கமிங் ஸ்டால்ஸும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க சப்போர்ட் அண்ட் விஷஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அட்லாஸ்ட் இந்த கேக்க முடிச்சுட்டோம். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டா வந்து கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். எப்பயும் போல என் பொண்ணு வந்து அந்த நைஃப எடுத்துக்கிட்டு குடுக்கவே இல்ல. அவ தான் கேக் கட் பண்ணிட்டு இருந்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.